Taste the Daily. மாத்தூர் திருக்கை ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை ஊராட்சியில் உள்ள குளத்தில் தண்ணீர் நிரம்பி சாலையில் வெள்ளம் புகுந்ததால் சாலை சேதமடைந்தது. இதனை சரி செய்யும் நோக்கில் முந்தைய அதிமுக ஆட்சியில் தாய் திட்டத்தின் கீழ் குளத்தில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவகடாச்சம் தலைமையில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டதாகவும் குளத்தின் மண் லாரி மூலம் வெளியே எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குளத்தின் வழிப்பாதையில் அமைக்கப்பட்ட படிக்கட்டு பணிகளில் ஒன்றே நிறைவு பெற்றதாகவும் மற்றொன்று இதுவரை முடிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மாத்தூர் திருக்கையில் உள்ள குளத்தில் கடந்த ஜூன் மாதம் தூர்வாரும் போது ஒரு சைடு படியும் ஒரு சைடு படிக்கட்டு ஒரு சைடு தடுப்பு சுவரும் மழை வெள்ளம் வர வழியை பாழடைய விட்டுட்டாங்க. அதே போல் அருகில் உள்ள மினி டேங்கில் பைப்பு உடைச்சிட்டாங்க. அது சம்மந்தமாக அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதனால் மீண்டும் சொல்கிறதால அவங்க எதுவுமே எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. மழை வெள்ளம் வர வழியில் தூர் வரும்போது ஜேசிபி விட்டு மண்ணு மேடு தள்ளி மழை வெள்ளம் வராத வழியாக பழுதடைஞ்சு போச்சு.